ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா போன வீக் எண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஒரு ஃபுட் ஆஃபீஸர் இந்த தர்பூசணி, வாட்டர்மெலன், அப்புறம் இந்த கோசப்பழம்னு சொல்லுவாங்க, அதை ஆம், கைப்பற்றி ஒரு ஷாப்பில் டிஷ்யூ பேப்பர் வச்சு இதில் கலரிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி கலரிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இன்ஜெக்ஷன் சிரஞ்ச் மூலமாக அதில் செலுத்தி அதை கலர்ஃபுல்லாக காட்டுறதுக்காண்டி இது கலரிங் பண்ணியிருக்காங்க இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் இருந்த வாட்டர்மெலன்ஸ் எல்லாத்தையும், அதாவது இந்த கோசப்பழம் எல்லாத்தையும் எடுத்து அதை டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள், இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் பற்றி பார்ப்போம். நான் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிருந்தேன் போன வீக் ஸ்டார்டிங்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு 22 ருபீஸ் பர் கேஜி அப்படின்ற மாதிரி அந்த வாட்டர்மெலன், அந்த கோசப்பழம் விற்கப்பட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீக் நான் போகிறப்ப அதே வாட்டர்மெலன் பார்த்திங்கன்னா 15 ருபீஸ் பர் கேஜி அப்படின்ற மாதிரி விற்கிது. ஸோ இதில் இடையில யாரோ ஒரு வியாபாரி தப்பு பண்ணதுனால டோட்டலாக மக்கள் இந்த தர்பூசணி பழங்களை வாங்கி சாப்பிட்றதுக்கே ஒரு பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ நேரடியாக பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த தர்பூசணி பழங்களை விளைவிச்ச விவசாயிகள் தான் நேரடியாக பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னு, இந்த மாதிரி விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, அதாவது இந்த தர்பூசணி பழங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டு ஒரு இடத்துல போராட்டம் பண்ணுற மாதிரி, உணவுத்துறை அதிகாரிக்கு எதிராக போராட்டம் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, 22 ரூபா விற்ற தர்பூசணி பழங்கள் ஒரு கிலோவுக்கு இப்போ 15 ரூபா, அதாவது பாதிக்கு பாதி, கிட்டத்தட்ட மூணில் ஒரு மடங்கு கம்மியாயிருச்சு, விலை வீழ்ச்சி ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல அதை விளைவிச்ச விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு பயமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் மாலில் இருக்கிற வச்சுருக்க பழங்களில் போய் வாங்கி சாப்பிடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையாக இருக்கும். ஸோ அதை ஃப்ரெஷ்ஷாக எந்த பொருளும் உள்ளே இது பண்ணாமல் வச்சுருக்கிற மாதிரி ஒரு தர்பூசணி பழங்களாக இருக்கும். ஸோ இதில் விவசாயிகள் எந்த இடத்துலையும் அந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணுன்ற விஷயம், அதாவது தேவைகள் இல்லை அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா ஒரு பொருள் இப்போ கலரிங் ஏஜென்ட்ஸ் இது பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காசு ஆகும்ல, அந்த காசு விவசாயி கையிலேருந்து போட்டு செலவு பண்ணுவாங்களா சொல்லுங்கள்? ஒரு பொருளை விளைவிச்சிட்டாங்கன்னா அதை அதிகம், அதாவது சீக்கிரமாக அதை பணமாக ஆக்கிறதுக்கு தானே பார்ப்பாங்க. அந்த பொருள் மக்களிடம் கொண்டு போய்